இனிமே எப்படியாவது நம்ம எய்ஸ் அடிச்சிடணும். ஏன்னா போன மேட்ச்சு ஒன்று நடந்துச்சு. அந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா எய்ஸு அழகாக அடிச்சிட்டேன். எல்லா மேட்சுமே எய்ஸு. அவங்க 0 நம்ம 4 எடுத்திருந்தோம். இந்த மேட்ச் அதே மாதிரி தான் அமையும் நான் எதிர்பார்க்குறேன். பார்த்திங்கன்னா நம்ம இங்கிட்டு எனிமி வந்திருப்பான். அதனால் நம்ம இங்கிட்டு உட்காந்துருவோம். சரி நம்ம ஹீரோய்க்கு வந்துட்டோம். அங்கிட்டு எனிமி அடிக்கிறான். இவனை நம்ம இப்படியே நாக்கு அடிச்சிட்டோம். சரி இப்படி பார்ப்போம். ஏன்னா இவனை ரிவே பண்ணிட்டாங்கன்னா போச்சு. இவனை முடிச்சு விட்ருவோமா தம்பி மண்டையை கட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம முடிச்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தா டே என்னடா பேசிகிட்டு இருக்கம்போதெல்லாம் வரீங்க. நான் இப்போ தான்டா பேச ஆரம்பித்தேன். பார்த்தீங்க இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவனை எப்படியா நம்ம முடிச்சு விட்றணும். அவ்வளோதான் எய்ஸ் அடிக்க கிட்டத்தட்ட வந்துட்டா. டே தம்பி நீ தான்டா. இவனை மட்டும் நம்ம அடிச்சிட்டோம்னா போச்சு. அடிச்சிடும். டே தப்பிக்கிறான். அவன் நம்ம கையில் தான் அவனுக்கு சாவு. இல்லைடா என்ன இவன் நிற்கிறான். ஐயோ கோடாயெல்லாம் வச்சுருக்கிறான். இவன் நம்மளுக்கு பயந்து ஓடிடுவானோ. ஓடிட்டேன். ஊக்காங்க போட்டாரேன் தம்பி. ஐயோ ஃபோன் லேக் ஆகுது. லேக் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு தான் இருக்கிறான். ஐயோ கோலாடி ஓடுறா. ஏன்னா அவனுக்கு ஹெல்த்தை நம்ம கம்மி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இங்கே நிற்பான். அவனை அடிச்சிடலாம். நினைக்கிறான் பார்த்தீங்களா தம்பி. உள்ளே ஓடுறான் பாருங்களேன். எய்ஸ் அடிக்கூடாதே நினைக்கிறான் போல். இங்கிட்ட வரான். டே நீயா மண்டே கட்டுறான். அவ்வளோதான் கைஸ். நம்ம எப்படியும் இந்த மேட்ச் எய்ஸ் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு மேட்ச் பார்க்கலாம். அதுலேயும் நம்ம எய்ஸ் அடிக்கிறோமா இல்லையான்ட்டு. ஏன்னா இப்போ